யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு தினம் விளக்கேற்றுபவரா நீங்கள்? எதற்காக இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாரம் ஒரு முறை அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை செய்றவங்க இருக்காங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை மட்டும் விளக்கேத்தி பூஜை செய்றவங்க இருக்காங்க. அது இல்லாம தினமும் வந்து காலையில குளிச்ச உடனே விளக்கேத்துறவங்களும் இருக்காங்க. அந்த விளக்கேத்துற முறைகள் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெறைய பேர் நான் தினமும் விளக்கேத்தின்னு தான் இருக்கேன். தினமும் நான் சாமி கும்பிட்டுன்னு தான் இருக்கேன். எனக்கு இந்த குறைகள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால விளக்கேத்தி எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து தீரல. அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அதுக்கு உண்டான காரணம் தான் இது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப தினம் நீங்க விளக்கேத்துறீங்கன்னா, இப்போ பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 4:30 5 மணிக்குள்ள அவங்க வந்து குளிச்சுட்டு விளக்கேத்திருவாங்க. ஆனா நம்ம வந்து இந்துக்கள் வந்து எப்ப குளிக்கிறோமோ, அப்பதான் வந்து விளக்கேத்துவோம். இல்ல விளக்கு ஏத்தாம விட்டுருவோம். ஆனா நீங்க சொன்ன மாரி விளக்கு தினம் ஏற்றாமல் அ இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க பூஜை பண்றவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா வாரத்துல ஒரு முறை அவங்க பூஜிக்கிறாங்க. அதனால அது பிரச்சனை இல்ல. ஆனா தினமும் ஏத்திட்டு ஒரு நாள் ஏத்திட்டு இவ்வளோ விளக்கு ஏத்திட்டு ஒரு நாள் ஏற்றாம விடுறது, ஒரு நாள் சீக்கிரமா ஏத்துறது, ஒரு நாள் வந்து லேட்டா ஏத்துறது, ஒரு நாள் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமா சாயங்காலமா ஏத்துறது, அந்த மாலை வேளையில ஏத்துறது. அப்படின்ற இந்த மாரி ஒரு இறைவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை முறைகள்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இல்ல ஒரு கரெக்ட் அந்த தன்மை மட்டும் தான் நம்ம வந்து இறைவன்கிட்ட வைக்கணும். நம்ம இஷ்டம் போல கிடையாது. கடவுளுக்குன்னு உண்டான டைமு, கடவுளுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு பங்க்சுவாலிட்டி கரெக்ட்டா நம்ம வந்து பூஜை அறையில வந்து இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காலையில நீங்க குளிச்சு தினமும் விளக்கேத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஆனா நீங்க என்ன எண்ணெயில ஏத்துறீங்கன்னு அது முக்கியமான பாயிண்ட்டு. முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது என்ன நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். இது மட்டும் தான் கடவுளுக்கு வந்து முழுமையான ஒரு ஏர்வ. இந்த 3 எண்ணெயும் அது பியூரா இருக்கான்றத தான் நீங்க வந்து பார்க்கணும். சரி நீங்க காலையில தினமும் நீங்க எத்தன மணிக்கு குளிக்கிறீங்க? எத்தன மணிக்கு ஏத்துறீங்க? அதே டைம் நீங்க கரெக்ட்டா கன்டின்யூ பண்ணணும். நீங்க 6 மணிக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா, 6 மணிக்கு தான் அடுத்த நாளும் நீங்க ஏத்திக்கிட்டே வரணும். இல்ல 5 மணிக்கெல்லாம் நீங்க ஏத்துறீங்கன்னா, அதுவும் 5 மணிக்கெல்லாம் நீங்க அதே மாரி கரெக்ட்டா கொண்டு வரணும். பங்க்சுவாலிட்டி அதாவது இறைவனுக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். மனிதர்கள் இல்ல விட்டு குடுத்து போறது. அதால வந்து அந்த டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே மாரி நம்ம வந்து ஏற்றணும். நம்ம எந்த டைம் குளிக்கணுமோ அந்த டைம் குளிக்கணும். எந்த டைம்ல விளக்கு ஏத்தணும் வீட்ட சுத்தம் பண்ணி, அந்த டைம்ல கரெக்ட்டா விளக்கு ஏத்தணும். இது வந்து எல்லாரும் நேரத்த வந்து கரெக்ட்டா வந்து சரி பண்ணிக்கணும். நான் ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சேன். 5 மணிக்கு ஏத்திட்டேன். இன்னொரு நாள் 6 மணிக்கு ஏத்துறேன். இன்னொரு நாள் 7 மணிக்கு ஏத்துறேன். இன்னொரு 8 மணிக்கு, 9 மணிக்கு இப்படி ஏத்துறதால என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலம் தாமதம் கடவுளுக்கு நீங்க பண்றதால, உங்களோட வாழ்க்கையிலும் ஏற்றம், இறக்கம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நீங்க நடக்கும், பாதி நடக்காம போகும். ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பீங்க, கிடைக்கிற மாரி இருக்கும், கை விட்டு போயிடும். என்னடா நம்ம தினமும் விளக்கு ஏத்துறோம், நான் பூஜை பண்றேன், எனக்கு இது மாரிலாம் ஆகுது. அப்டின்னா, அது வந்து சரி வராது. அதனால வந்து தினமும் நீங்க விளக்கேத்துறவங்க, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் தன்மை வச்சுக்கங்க. ஒரே டைமிங்கா வச்சுங்க. ஒரே டைம்ல நீங்க ஏத்துனீங்கன்னா, அது முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்படி உங்களால தினமும் விளக்கேத்த முடியலையா? அ அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க பூஜை பண்ணா கூட போதும். வெள்ளிக்கிழமை கூட நீங்க பூஜை பண்றீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வெள்ளிக்கிழமை பூஜை முறைகள்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளிக்கிழமை பூஜைன்னா, அதுவும் நீங்க அது முறையான சுக்கிரவார காலையில 6, 7 அதாவது அதிகாலை 6 டூ 7 மணி இருக்கும். அந்த 7 மணிக்குள்ள நீங்க வந்து விளக்கேத்தணும். அதுதான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு உண்டான ஒரு நல்ல நேரம். அதுவும் வெள்ளிக்கிழமை இருக்க சுட்டு நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரலும், மாலை வரலும் நீங்க குளிச்சுட்டு, மெழுகி தொடச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு அ ஏற்பு தன்மை இல்ல. அதாவது மேல வந்து நம்ம வளர்ச்சி தன்மைக்கு கிடையாது. அதால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தினமும் விளக்கேத்தணும். எங்க குடும்பத்தில எந்த பிரச்சனையும் விலகணும். நாங்க நல்லா இருக்கணும். மேன்மேலும் வளர்ச்சி குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரே டைம ஃபாலோ பண்ணுங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்குள்ள நீங்க வந்து காலையில 7 மணிக்குள்ள நீங்க விளக்கேத்துறது தான் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட். ரொம்ப முழுசா ஒரு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அம் ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க விளக்கேத்திட்டா முழுசா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாரி அந்த என்ன டைமிங் நீங்க தினமும் ஏத்துறீங்களோ, அந்த டைம் தான் நீங்க விளக்க வந்து ஏத்திட்டு வரணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கையில வந்து ஏற்றம், இறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏற்றம், இறக்கம்னா என்ன உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பணம் நமக்கு வரா மாரி வரும். ஒரு ரூ. 1000 இன்னைக்கு கிடைக்குதுன்னா,
அது வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் அந்த ரூ. 1000க்கு உண்டான எதனா ஒரு செலவினம் வந்து அது வந்து வேஸ்ட்டா போயிடும் அந்த காசு. அதனால வந்து இது ஏற்றமா இருந்ததுனா, அந்த ரூ. 1000 உங்களுக்கு தக்க வைக்கிற மாரி இன்னொரு ரூ. 1000 உங்களுக்கு வரும். இதுதான் ஏற்றம், இறக்கம் என்ற ஒரு பாயிண்ட்டு. அதனால மக்கள் வந்து தினமும் நீங்க விளக்கேத்துனீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து ஒளிமயமான ஒரு நல்ல சக்தி இயங்கும். அ உங்களுக்கும், உங்களோட குடும்பத்தாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. தலைப்பு வந்து தலைப்பாகிட போகிறோம். எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள வந்து அண்டாது. எந்த பிரச்சனைகளும் உங்கள வந்து தேடி வராது. நீங்களும் வம்பு வழக்கு எதுவும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஏன்னா, அந்த வந்து ஒளியாகப்பட்டது உங்கள வந்து காப்பாற்றும். அந்த விளக்கோட அ ஜுவாலை வந்து அவ்வளோ வந்து மகத்துவமானதுங்க. ஏன்னா, இதெல்லாம் அனுபவபூர்வமான ஒரு விஷயம். நான் கண்ட ஒரு விஷயங்கள். ஏன்னா, நான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்றதால வந்து நான் பலதரப்பட்ட விஷயத்துங்கள வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆராய்ச்சி பண்ணது தான் இந்த விளக்கேற்ற ஒரு பயிற்சி. அதேமாரி நீங்க தினமும் வாரம் ஒரு முறை நீங்க அந்த வெள்ளிக்கிழமை பூஜை மாரி பண்ணும்போது, நெய்வேத்தியம் வச்சு தான் நீங்க கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம்னா, நீங்க சாப்பிடுற பண்டங்கள் எச்ச பண்ணாம வச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்கிறோம். ஆனா, தினமும் நீங்க விளக்கேத்துறீங்கன்னா, வெறும் விளக்கா ஏத்தக்கூடாது. கண்டிப்பா பூவு, அடுத்தது தண்ணீர், கொஞ்சமா நெய்வேத்தியம். அதாவது நீங்க விடிகாலைல எந்திரிச்சு எந்த நெய்வேத்தியம் செய்ய முடியலன்னா, உங்ககிட்ட இருக்கிற எதனா ஒரு பழங்கள். நீங்க முன்னாலயே ஒரு வாழைப்பழமோ, இல்ல கொய்யாப்பழமோ, இல்ல மாம்பழமோ எது வேணாலும் வச்சிருப்பீங்க. அதுல ஒரு பழம் எடுத்து வைங்க. அப்படி இல்லையா கல்கண்டு எடுத்து வைங்க. இல்ல வெல்லம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எச்சல் பண்ணாம, அதாவது நான் சொல்றது விளக்கேத்தும்போது இந்த உணவு பண்டங்கள் ஏதாவது ஒண்ணு வைக்கணும். காலைங்காட்டியும் நம்ம வந்து அதிகாலையில நம்ம யாரும் காலைல டிஃபன் செய்ய போறதில்ல. அப்ப நீங்க காலையில நீங்க செய்யும்போது, விளக்கேத்துற வீட்ல மட்டும் தினமும் விளக்கேத்துறவங்க வீட்ல மட்டும் இந்த பாயிண்ட். அப்புறம் அதாவது ஒரு 6 மணிக்கு மேல விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு. நீங்க அதுக்குள்ள நீங்க டிஃபன்லாம் செய்றீங்க. செய்யும்போது, அது எச்சில் படாத ஒரு உணவு, எந்த உணவா இருக்கட்டும். கஞ்சியா இருந்தா கூட பரவால்ல. அத நீங்க வந்து பூஜை அறையில நீங்க வச்சுக்கிட்டு வரணும். உணவு வைக்கணும். ஏன்னா கடவுளுக்கு நீங்க விளக்கேத்துனாலே அங்க வந்து கடவுள் அ லட்சுமியோ, இல்ல எல்லா மத்த கடவுளும் வந்து இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு உணவு நீங்க படைச்சிருந்தீங்கன்னா, உங்களோட பிரார்த்தனையும் சரி, உங்க குடும்பத்துக்கு அ நல்ல உறுதுணையா இருக்கும். நல்ல ஒரு சக்தியா இருக்கும். அந்த உணவால அந்த தினமும் நீங்க உணவு வைக்கிறதால பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுக்குள்ள எப்பயுமே வேணா ஒரு உணவு இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்லனாலும் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். நீங்க வெளியில வந்து ஒரு கோவிலுக்கோ, இல்ல வந்து இல்ல பயணங்களுக்கோ, இல்ல சொந்தக்கார வீட்டுக்கோ நீங்க போகும்போது, நீங்க பசின்னுன்ற செகண்ட்ல அடுத்த செகண்ட் அங்க வந்து உங்களுக்கு உணவு இருக்கும். நீங்க பட்டுன்னு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். எந்த ஒரு கோயிலுக்குள்ள போனாலும் சரி, நீங்க வந்து வீட்ல வந்து அதாவது எதிர்மறையா நீங்க செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா, ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா கூட சரி, அவங்க அப்பதான் போய் சமைச்சு நம்ம பசியோட உட்காந்துருப்போம். சமைக்கிற மாதிரி போயிடும். அப்படி இல்ல நீங்க கோயிலுக்குள்ளமோ, இல்ல வேற எங்கேயாவது வெளி எல்லா இடத்துல போனீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு காலியாயிட்டுருக்கும். இல்லன்னா அங்க காக்க வைக்கிற மாரி இருக்கும். இல்ல கோவிலுங்களுக்கு போயிட்டு அன்னதானத்துல முறையில நீங்க போய் சாப்பிட போனீங்கன்னா, அங்க வந்து உணவு வந்து பற்றாக்குறை ஆயிடும். கிட்ட போகும். ஆனா உணவு இல்லன்றுவாங்க. அந்த மாரி வந்து சில பிரச்சனைகள் நடக்கும். இந்த உணவு பற்றாக்குறை, இந்த விளக்கேத்துற ஒரு பிரச்சனையும், கடவுளுக்கு தினமும் நீங்க நெய்வேத்தியம் வைக்கிற ஒரு ஏன்னா கடவுளுக்காக தினமும் நம்ம சமைக்க போறதில்ல. வெள்ளிக்கிழமை ஒரு நாளாச்சும் நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக கேசரியோ, சக்கரை பொங்கலோ வச்சு நம்ம வந்து செய்ய போறோம். ஆனா மற்ற நாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோமோ அத தான் நம்ம வந்து எச்சில் படாம வந்து கடவுளுக்கு வச்சு நம்ம வந்து அ அத சும்மா தான் வைக்கப் போறோம். அதுக்காக தினமும் நீங்க கற்பூரம் ஏத்தணும், மணி ஆட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதேமாரி பத்தி நீங்க தினமும் ஏத்தணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா சுவாசம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சுவாசிக்க வந்து அ கஷ்டம் அதாவது அலர்ஜி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். அதால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க தினமும் ஒரு வத்தி ஏத்துங்க. ஏன்னா தினமும் வந்து 2, 2 வத்தி அ ஏத்தணும்னா, அந்த புகை மூட்டத்துல நெறைய பேருக்கு அலர்ஜி வரும். ஏன்னா தினமும் சுவாசிக்கிறதுன்னும்போது, அது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாச்சும் கெமிக்கல் கலந்து தான் இருப்பாங்க. வத்திய பொறுத்தவரை கெமிக்கல் இல்லாத வத்தி எதுவுமே கிடையாது. அப்போ ஒரே ஒரு வத்தி மட்டும் நீங்க ஒரு வாசத்துக்காக வாசல் படியிலே வச்சு ஏத்துனா கூட போதும். ஏன்னா வாசத்த வச்சு தான் நம்ம வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. அதனால வாசப்படியில ஒரு வத்தி ஏத்தி வச்சு கூட நீங்க போதும். 2, 2 வைக்கணும்னு அவசியம் இல்ல. மெயினா இந்த விளக்கேத்துறதுக்கு இதாங்க முறை. அது அந்த டைமிங்க கீப் அப் பண்ணுங்க. இல்ல நீங்க 7 மணிக்கு தான் ஏத்துறீங்கன்னா, அந்த 7 மணினா 7 மணிக்கு கரெக்ட்டா குளிச்சுட்டு அந்த டைமிங்ல வந்து பங்க்சுவாலிட்டியா கரெக்ட்டா வந்து இது பண்ணிடுங்க. ஏன்னா இறைவனுக்கு ரொம்ப வந்து நேரம் கரெக்ட்டா இருக்கணும். நம்ம வந்து எந்த டைம்னாலும் ஏத்தலாம், எந்த டைம்லாம் சாமி கும்பிடலாம். அது வந்து இறைவன் வந்து நம்மள வந்து தடுத்து நிறுத்த போறதில்ல. ஆனா நமக்கு உண்டான பலன் வந்து
அது கிடைக்காது. இப்ப நான் சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதுவும் அனுபவபூர்வமான ஒரு விஷயங்கள் தான். உங்களுக்கு எது நடக்கணுமோ, எது தேவையோ அது வந்து தள்ளி போகும். எல்லாமே கிடைக்காம போகும். அதால வந்து தினமும் விளக்கேத்துறவங்களுக்கு நேரத்த கரெக்ட்டா கடைப்பிடிங்க. அந்த டைம்க்குள்ள கரெக்ட்டா குளிச்சுனா உங்களுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி ஒரு ஒரு நீட்னஸ் கிடைக்கும். உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்களும் சரி, நீட்னஸ் கரெக்ட்டா கொண்டு வந்துருவாங்க. எப்படின்னா, இந்த டைம்க்குள்ள இந்த வேலைய முடிக்கணும். அந்த வேலை இந்த டைம்க்குள்ள நம்ம வெளியில போணும். இந்த டைம்க்குள்ள நம்ம இந்த வேலை சாப்பிடணும். அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஃபுல்லாவே வந்து அக்யூரேட்டா சூப்பரா அந்த வீடே வந்து ஒரு மாற்றமா இருக்கும். எப்போ வேணாலும் தூங்கலாம். எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். இப்பயும் இருக்காங்க. வாசல்ல அப்பலாம் தண்ணி தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட, 5 மணிக்கெல்லாம் வந்து எங்களோட சின்ன வயசுலாம் தெளிக்கலன்னா தெளிக்கணும். தெளிக்க வச்சுருவாங்க இல்லன்னா. தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்ல இருக்க மற்ற வேலைலாம் செய்வோம். ஆனா இப்ப இருக்கவங்கலாம் இல்ல. அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சிடணும்னு தான் ஐதீகம். எல்லா மதத்துக்குமே சரி. ஆனா இப்ப வந்து அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறது பிராமின்ஸ் மட்டும் தான் முழுசா கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு சில கம்யூனிட்டி கொஞ்சம் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அதிகாலையில குளிக்கிறாங்களா என்றது வந்து சந்தேகம் தான். அதுமாரி வந்து மக்கள் வந்து அந்த 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு, கடவுளுக்கு நீங்க விளக்கேத்தி பாருங்க. அந்த குடும்பம் வளர்ச்சி தான் அடையும். அதாவது நம்மளால பிள்ளைகளும் வளர்ச்சி அடைவாங்க. மென்மேலும் குடும்பம் அதாவது நீங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கிரக கோளாறா இருந்தாலும் சரி, தோஷமா இருந்தாலும் சரி, ஒரே டைமிங் வச்சு கன்டினியூவா நீங்க ஏற்றத பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம குடும்பமும் வளர்ச்சி நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தாரோட முகம் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். சண்டை சச்சரவுகள் வந்து வராமல் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி வந்து நெய் ஏற்றி பாருங்க. சூப்பரா இருக்கும் குடும்பம். அடுத்தது கலப்படமான எண்ணெய், அஞ்சு எண்ணெய், பஞ்ச எண்ணெய் அந்த எண்ணெய்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலையில ஏற்றாம அ மாலை வேளையில ஏற்றுவாங்க. அது தேவையில்லாதது. நீங்க சப்போஸ் ஏற்றணும்னு நெனச்சீங்கன்னா, காலையில ஏத்துங்க. மாலையும் ஏற்றுங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா காலையில ஏற்றாமல், மாலையில மட்டும் நீங்க ஏற்றுறது அது ஏற்புடையதல்ல. அதுவும் நமக்கு வந்து நல்லதில்ல. அதேமாரி நீங்க ஏற்றணும்னு நெனச்சீங்கன்னா, 2 வேளையுமே நீங்க வந்து ஏற்றணும். அப்படி இல்லனா நீங்க ஒரு வேளை காலையில ஒரு வேளை ஏற்றுனாலே நமக்கு வந்து போதுமானது. அத விட்டுட்டு மாலை மட்டும் ஏத்துறது, அந்த குடும்ப வளர்ச்சி இருக்காதுங்க. வளர்ச்சி நோக்கியும் போகாது. ஒரே சீரா தான் இருக்கும். அதுக்காக ஏற்றக்கூடாதுன்னு இல்ல. ஒரே சீராக தான் இருக்கும். அவங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியில எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், அது வந்து அவ்வளோ சீக்கிரமா அது வந்து நடை எ முறை அதாவது நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த விளக்கேற்றும் பயன்கள்ல இவ்வளோதான் ஒரு விஷயம். நீங்க எப்படி விளக்கேற்றீங்க அப்படின்ட்டு பாருங்க. உங்கள நீங்க வந்து சரி பண்ணிக்க. ஏன்னா இதுவும் அ சாதாரண விஷயம் இல்ல. அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். அதனால தான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நன்றி. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.